எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து. நிறைய பேர் மெயினான ஏரியாவில் வீடு இருந்தால் சொல்லுங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. சரவணம்பட்டி மெயின்லேயே போலீஸ் செக் போஸ்ட்லேருந்து விளாங்குறிச்சி போகிற போது லட்சுமி நகர் அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டுக்குள்ளே ஒரு அழகான 3 BHK வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சேலுக்கு வந்திருக்கு. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட்டில் கிட்டத்தட்ட 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்ட் டைப்பில் கொடுத்து ரொம்ப அழகாக அதில் பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. மேலேருந்து மெயின் நெத்தி வாலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ கார்டிஸ் கொடுத்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஒரு டார்க் ப்ரௌன் கலரும் ஐவரி கலரும் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பக்காவாக வந்து எலிவேஷனை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டஃபன் கிளாஸு SS பீடிங்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து அதில் நீட்டாக வந்து உங்களுக்கு MS வந்து கேட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் வந்து உங்களுக்கு பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு சின்ன ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கேட் லைட் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வீட்டுக்குள்ள எவ்வளோ என்ட்ரானோடனே கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அடி அகலத்துக்கு 19 அடி நீளத்துக்கு வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடுது. ஒரு இனோவா கார் வந்து நீங்கள் சஃபஸ்டிக்காக நிறுத்திக்கலாம், 2 பைக்கு அந்த மாதிரி நிறுத்திக்கலாம். நீங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி ஃபினிஷிங் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 4x2 டைல்ஸ் 4x2 சைஸ் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. கீழே ப்ரௌன் வித் அதாவது பிஸ்கட் கலர் வித் ஐவரி கலரில் டைல் வந்து கீழே லே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் ஏரியாவோட டைல்ஸுமே கீழே ஃப்ளோரிங் டைல்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாவோட லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் 2 சம்ப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போரு நல்ல தண்ணி போர் வாட்டருக்கு 2க்குமே சம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வீட்டுக்குள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாங்க. வீட்டோட மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து 16x21 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோட ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவரி கலரில் மேட் ஃபினிஷிங்கில் 4x2 டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிவி யூனிட் வந்து இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் ஒரு வினைல் வாலில் வந்து ஒரு வினைல் டிசைன் ஒட்டியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி லிவிங் ரூமுக்கு ஒரு லைட் ஐவரி ப்ளஸ் க்ரீன் கலந்த ஒரு கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கு 2 கோட்டு பட்டி, 2 கோட்டு ப்ரைமரு, 1 கோட் ப்ரைமரு, 2 கோட்டு கலர் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. MS சேஃப்டி கிரிலோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் கம்ப்ளீட் வந்து ஃபால் சீலிங் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து லேசர் கட்டிங் மாதிரி அந்த டிசைன் கொடுத்து ஃபால் சீலிங் ரொம்ப அழகாக பண்ணிக்கிறாங்க. லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரேயர் ரூம் ஒன்று கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு லிவிங் ரூம்லேயே லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்லேருந்து உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 16x16 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கு. மாஸ்டர் பெட்ரூமில் இந்த வால் வினைல், ஃபால் சீலிங்கு, லைட்டிங் பாயிண்ட்ஸு, வார்ட்ரோப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்கு. உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் டிவி யூனிட் வந்துடுது. அதே மாதிரி விண்டோஸ் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு 2 இடத்துலையும் வாஸ்து பிரகாரம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. AC பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூமோடைய டோர் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. சால்வுட் ஃப்ரேம் போட்டிருக்காங்க. இதில் லிவிங் ரூம்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கிச்சன், சமைச்சு இங்கேயே சாப்பிட்ற மாதிரி டைனிங்கோட பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்பு, வார்ட்ரோப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃப், மேலே வர்ற லாஃப்ட்டுக்கு எல்லாமே வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டோர் பண்ணாலும் வெளியே அசிங்கமாக தெரியாத மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸு, பெயிண்டிங், ஃபினிஷிங்கு, லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்கு கிச்சனில். இப்போ லிவிங் ரூம்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க மேலே போய் பார்க்கலாம். லிவிங் ரூம்லேருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல SSல ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து லெதர் ஃபினிஷிங் கிரானைட் போட்டிருக்காங்க. நல்லா டபுள் லேயர் போட்டு உங்களுக்கு வந்து நோசிங் அடித்து பக்காவாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்பில் போகிற போது சைடு வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் வந்து வினைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக க்ளவராக வந்துருக்கு. உங்களுக்கு மேலே வந்தோடனே பெரிய ஒரு 16x16 ஹால் வந்துடுது. அந்த ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் வந்துடுது. அதே மாதிரி இங்கேயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து க்ரூ கார்டிஸ் எல்லாம் கொடுத்து பக்காவான ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் வந்து நல்ல மைல்டு ஐவரி ப்ளஸ் க்ரீன் கலர் கலந்து வர மாதிரி ஒரு அட்டகாசமான பெயிண்டிங்கு.
ப்ராப்பராக உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி விண்டோஸ். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 16x16 பெட்ரூம் வந்துடுது. வார்ட்ரோப்பு, வால் வினைல், அதே மாதிரி வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங், ப்ரொஜெக்ஷனு, லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. வார்ட்ரோப் சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய ஸ்டோரேஜோடு இருக்கிற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் அதே மாதிரி கீழே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி யூனிக் ஸ்டைலில் தான் பெட்ரூமுடைய டோர் ஃப்ரேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வாஸ்து பிரகாரம் 2 பக்கமே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்துட்றாங்க. அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் கீழே வந்துடுது, மேலே வந்துடுது உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட். பாத்ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய பாத்ரூம், 16 ஃபீட் லென்த்துக்குமே பாத்ரூம் போட்டிருக்காங்க. ஸோ பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேலே இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் ஒன்று வந்துடுது. 11x11 10x11 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்துடுது. அதுக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்துடுது. கீழே இதுக்குமே எல்லாமே பக்காவாக டைல்ஸ் எல்லாம் யூனிக்காக கொடுத்துட்டாங்க எல்லா பெட்ரூமுக்குமே. மேலே லிவிங் ரூம்லேருந்து நீங்கள் வெளியே ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ஒரு பால்கனி வந்துடுது. பால்கனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் சீலிங் பண்ணி மேலே போகிறக்கு MS லேடர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து SS பீடிங் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் இடத்துல கீழே மேலே எல்லாம் சேர்ந்து 2450 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டியிருக்கு. சரவணம்பட்டி செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஏர்போர்ட்டு, பீளமேடு, ஹோப்ஸு, சேரன் மாநகர், விநாயகபுரம், கணபதி இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். நல்ல ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது, நல்ல ப்ரைமான ஏரியாவில் இருக்குது. சரவணம்பட்டி ஹார்ட் ஆஃப் த கோயம்புத்தூர், அந்த சரவணம்பட்டிக்குள்ளேயே ஒரு வீடு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்ருக்கீங்க, எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தம்பி முன்னாடி இருந்தால் சொல்லு, இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளோ தூரம் வர்றதா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ பட்ஜெட்டானலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இது ஃப்ரண்ட்லேயே இருக்குது, ஈஸ்ட் பார்த்து இருக்குது, ப்ரைம் ஏரியாலே இருக்குது. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1,55,00,000 ரூபா ஆஃபர் பண்ணுறோம் இந்த வீட்டுக்கு. இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக 1 to 1 உட்காந்து நம்ம பேசுகிற போது இந்த ரேட்டு வந்து நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். 1,55,00,000 ரூபா ரேட்டு. லொக்கேஷன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், ப்ரைஸ் சொல்லிட்டேன். லேண்ட் ஏரியா 3.25 சென்ட்டு, பில்டப் ஏரியா வந்து 2450 ஸ்கொயர் ஃபீட்டு, எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கிறேன். நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 1,40,00,000, 1,42,00,000 இந்த மாதிரி வீடியோவோட லிங்க்கெல்லாம் வச்சுருக்கிறேன். அதை பார்க்குறவங்களும் பார்த்துக்குங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன பட்ஜெட் இருக்குதுன்னு கம்பேரிஷன் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே இந்த வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்னும் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. நன்றி.